ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான பேட்ச் ஒர்க். அந்த பேட்ச் ஒர்க்கை வச்சு நம்ம எப்படி லட்கன் பண்ணலான்னு பார்ப்போம். லட்கன் பண்ணிட்டு அதே பேட்சை வச்சு எப்படி நம்ம 3D ஒர்க் கன்வெர்ட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஓகேயா? தேவையான பொருட்கள்: ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், காட்டன் த்ரெட், 3mm பீட், சுகர் பீட், stone chain, zari thread, குந்தன் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்புறமா நீடில்ஸ், த்ரெட் நீடிலும் வேணும், பீட் நீடிலும் வேணும். ஓகேயா? இப்போது நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்தோன்னா நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம், ஈஸியாக கொஞ்சம் வேலைகள் முடியும். ஓகேயா? நம்ம எந்த இடத்துல ஸ்டோன் ஒட்டுறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிக்கோங்க. ஓகே? ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனை நம்ம ஒட்டணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகே? நிறைய நம்ம க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம், அப்படின்னா சுற்றிலும் வந்துடும். பிறகு நம்ம இதெல்லாம் பீடெல்லாம் கோர்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஓகே? இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு, குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன அப்புறமா அடுத்தது நம்ம பேட்ச் ஒர்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ ட்ரை ஆகிடுச்சு. இனி இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுப்போம். ஓகே? அடுத்து ஸ்டோன் செயின் கொடுப்போம், அடுத்து சுகர் பீட்ஸ் கொடுப்போம். நம்மளோட டெக்கரேட்டிவ் தான், எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை ஜர்தோசி வேணாலும் கொடுக்கலாம், இல்லைனா த்ரெட் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே? எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் சுகர் பீட் கொடுக்குறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். ஓகே? ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்போவுமே காட்டன் த்ரெட் தான் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே? இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே? 2 பீட்ஸாக நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பீடும் போடலாம், கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இந்த கர்வ்ஸில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ 2 பீடு அட்ஜஸ்ட் ஆகும்னா 2 பீடு போடுங்க, இல்லைன்னா ஒரு பீடு போட்டுட்டு நீங்கள் அடுத்த பீடு அடுத்தது போடுங்க. ஓகே? மேக்ஸிமம் 2 பீடு போடும்போது கரெக்டாக தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா ஒரு பீடு போட்டு அந்த சைடில் டர்ன் பண்ணுங்க. ஓகே? ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன், ஷேப்பு நமக்கு மாறாமல் கரெக்டாக வரணும், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் போடும்போது ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். இந்த பேட்ச் ஒர்க் வச்சே நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணலாம். ஓகே? கடையில் நிறைய பேட்ச் ஒர்க் கிடைக்குது, பட் நம்ம கலருக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம பண்ணோன்னா ஈஸியாக முடியும். ஓகே? பார்த்துக்கோங்க. இந்த கார்னரில் வரும்போது இந்த பீடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பீடும் பக்கத்தில் இருக்கணும். இதுக்கு மேலே அக்கு ஷேப்பில் வர்றது போல் ஒரு பீடு நம்ம அதில் வைக்கணும். ஓகே? அப்போ அந்த திலகம் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும் ஷேப்பு. அதுக்கப்புறமா மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த பீடு கூட வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறமா உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா போட்டு எண்ட் நாட் போட்டுறணும். ஓகே? இப்போது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சுது. ஓகே? சுற்றியும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்டோன் செயின் வச்சு அடுத்த ஒரு லைன் கொடுக்குறேன். ஓகே? இந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்மளோட டெக்கரேட்டிவ் தான், எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நம்ம கலருக்கு தக்கன இதில் த்ரெட்டு போடலாம், இல்லைன்னா ஜர்தோசி போடலாம். ஓகேயா? பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக ஷேப்பாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சுட்டு ஓகேயா வச்சு பார்க்கணும். இதுலேயும் அந்த கார்னர் கரெக்டாக இப்படி வர்றது போல் வச்சு பார்க்கணும். ஓகே? வச்சு பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இங்கேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். ஓகே?
த்ரெட் எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுவோம்ல, ஸ்டோன் செயினுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன்ல, சேம் ஸ்டிச்சு தான். ஓகே, ஒன்றா போடணும். டைம் இருந்தால் நமக்கு ஒன்றா போடலாம், அப்படி இல்லைன்னா இதுலேயும் 2 ஸ்டோனாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சேம் தான். இதில் என்ன ஒரு ட்ராபேக் வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம்ல, காமிச்சு தரேன். இந்த இடத்துல போடுறோம்ல, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கும் லாஸ்ட் எண்டுக்கு மட்டும் நீங்கள் வேணால் பேஸ்ட் போடணும்னா போட்டுக்கோங்க. வேறு எல்லா இடத்துலையும் போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் நார்மல்லையும் ஒன்று சொல்லித்தருவேன், நார்மல் நீடில் வச்சு எப்படி பண்ணணும்னு பேட்ச் ஒர்க்கு இதுலேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படியே ஃபுல்லாக பண்ணிட வேண்டியதான். நான் 2 பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணும்போது அதே கலர் த்ரெட்டு கிடச்சின்னா அதே கலர் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம மெஷின் நூல் இருக்குல்ல, அதுதான் சேம் காட்டன் நூல். ஓகே, இப்படியே ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட்டில் வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் எண்ட் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடணும். ஷேப் கரெக்டாக வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் கட் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பேஸ்ட் போடணும்னா இந்த 2ஐயும் சேர்த்து பேஸ்ட் போட்டு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் எப்பவும் பண்ணுறது போல் இப்படி பண்ணிவிட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு, ஓகே, இதில் உள்ள எண்ட் நாட் போட்டுறணும். இப்போது 2வது லேயரும் நம்ம முடிச்சுட்டு இதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம், ஒரு சுகர் பீடு கொடுக்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல சுகர் பீடு, அதே போல் இதுலேயும் ஒன்று கொடுத்து நம்ம முடிக்கிறோம். அடுத்து ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்தோம்ல அதே போல் சுகர் பீட் தான் அடுத்த லைன் கொடுக்குறோம். அதுவும் 2 பீடாக கொடுங்க. சரிங்களா, இது 2 பீடாக கொடுத்து நம்ம அதையும் ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இதுலேயும் லாஸ்ட்டில் வரும்போது ஷேப் கரெக்டாக வரணும். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அப்படியே போட்டுட்டு போயிடலாம். திலகம் ஷேப் வரும்போது லாஸ்ட்டில் அந்த கார்னர் கரெக்டாக வரணும். அப்போ தான் அந்த திலகம் ஷேப்பு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அதை பார்த்து நீங்கள் போடணும். அதுக்காக தான் நான் திலகம் ஷேப் எடுத்தேன் பேட்ச் ஒர்க்குக்கு. சர்க்கிள் எல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இதில் இப்போது நம்ம லோடிங்கும் கொடுக்கலாம். இப்போது உள்ளே வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம், இல்லை ஃபில்லிங் ஸ்டிச் போல் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஷேப்பு கரெக்டாக வரணும், அந்த கார்னர் கரெக்டாக வரணும். திரும்ப அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த சுகர் பீடுக்கு உள்ள கொடுத்து எண்ட் நாட்டு கொடுத்துடணும். எப்போவுமே பீடுக்கு வந்து நீங்கள் டபுள் எண்ட் நாட் போடுங்க, 2 வாட்டி போடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போது 3 லைன் நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், அடுத்த ஒரு ஸ்டோன் செயின், அடுத்து சுகர் பீட். ஓகே,
அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணும்போது சுற்றிலும் செயின் ஸ்டிச்சு நீங்கள் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருங்க. சரியா? ஒரு 2 லைன் அல்லது 3 லைன் கொடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போது நம்ம பற்றி வச்சு கட் பண்ணுறதா இருந்தால் ஜரி த்ரெட் வச்சு கொடுங்க. இப்போது இல்லை கட்டர் வச்சு கட் பண்ணுறதா இருந்தால் சில்க் த்ரெட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அடியில் வந்து பேஸ்ட் போட்டுட்டு ஓகே ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போது நம்ம பேட்ச் ஒர்க் முடிச்சிட்டோம். பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு சுற்றி ஜரி த்ரெட் வச்சு 2 செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். 2 3 கொடுக்கலாம். ஓகேயா? இதில் நமக்கு அந்த திக்னஸை பார்த்துக்கணும். எதுக்காகனா நம்ம ப்ளவுஸ்லேயோ இல்லை லெகங்காலேயோ சுடிலேயோ வச்சு தைக்கும்போது இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேயா? அதுக்காக தான் நம்ம இந்த சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸ்டிஃபாகவும் இருக்கும், நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நீங்களும் இதே போல் பேட்சஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணலாம். இது நான் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்ட்லேயும் பண்ணலாம். ஓகேயா? அப்புறமா இந்த உள்ளே வந்து ஸ்டோன் வச்சுருக்கேன். ஓகேயா? குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். நீங்கள் குந்தன் ஸ்டோன் இல்லாமல் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகேயா? இல்லை சர்க்கிள் ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி சர்க்கிளாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த துணியிலேயே நீங்கள் பேட்ச் ஒர்க் போல் என்ன பண்ணணுன்னா நார்மலாக ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ஒரு ஹார்ட் போலையோ வரைஞ்சிட்டு அதுக்கு உள்ள நம்மளை டெக்கரேட் பண்ணி நம்ம அதுவும் பேட்ச் ஒர்க்காக எடுத்துக்கலாம். ஓகே? நம்ம இனிஷியல் எல்லாம் போட்டு அப்படி பண்ணலாம். ஓகே? எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த பேட்சஸ் நிறைய டிசைனில் நிறைய மாடல்ஸில் நம்ம பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே? வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைக்கும்போது ஓகே அந்த டைம் நமக்கு டைம் இல்லைன்னா இந்த பேட்சஸை அழகாக அதில் மாட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அதில் ஸ்டிச் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே? ஆரி ஒர்க் பண்ணது போலே இருக்கும். இதை எப்படி இனி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை இனி திருப்பி வச்சுட்டு ஓகேயா இதில் பேட்சில் நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே? ஒரு குந்தன் ஸ்டோன், அப்புறம் ஒரு சுகர் பீட், அடுத்த ஸ்டோன்ஸு சுகர் பீட். ஓகே? நீங்கள் எப்படி வேணாலும் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பேட்சஸ் பண்ணலாம். இதை இனி என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பிட்டு ஓகே லாஸ்ட்டில் முடிக்கும்போது இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2 செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகே? செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது முடிங்க. ஓகே? இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். ஓகே? அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போது திருப்பி வச்சுருக்கோம். திருப்பி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இதில் மேலே அப்படியே நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணணும். ஓகே? ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகே? இதே போல் ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதை ட்ரை ஆக விட்டுறணும். ஓகே? எல்லா பேட்சஸ்லையும் இதே போல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை ட்ரை ஆக விட்டுறணும். ஓகே? ட்ரை ஆக விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பத்தி இருக்குல்ல, பத்தி வச்சு ஹீட் காமிச்சும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே? இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த பேட்சஸ் எல்லாமே. ஓகேயா? இனி எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்வளோ பேட்சஸ் தேவையோ அதை ஒரே கிளாத்தில் நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேயா? எப்படி கட் பண்ணணும்னு அடுத்தது சொல்கிறேன். நல்ல ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரோட கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணாலும் ஓகே. ஓகே? கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நமக்கு அதை அந்த பிசுரெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே? நல்ல கட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கட்டரை பார்த்து எடுத்துட்டு இப்படி கட் பண்ணுங்க. ஓகே? கரெக்டாக அந்த நம்ம 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதோட ஒட்டி கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நம்ம இந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டு கட் பண்ணோன்னா கரெக்டாக அந்த
கிளாத் எதுவும் இல்லாமல் இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயினுக்கு பக்கத்துலேயே வச்சு கட் பண்ண முடியும். ஓகே, நான் அடுத்தது உங்களுக்கு பத்தியும் வச்சு சொல்லித்தரணும், அதனால தான் நான் ஃப்ரேம்லேயே வச்சு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். அந்த செயினை கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இது இருக்கலாம், எடுத்துட்டு என்ன இருக்கலாம் பார்த்துக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி அந்த செயினோடு சேர்த்து கட் பண்ணுங்க. ஓகே, செயினு கட் ஆகிடக்கூடாது, அந்த கார்னரில் நம்ம கட் பண்ணணும். மெதுவாக பொறுமையாக பண்ணுங்க. ஓகே, ஸ்பீடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச்சு கட் ஆகிடும். ஸோ அது கட் ஆகாமல் லாஸ்ட்டில் இருக்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க. ஓகே, இப்படி கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க, செயினை கட் ஆகக்கூடாது. எனிவே லைட்டாக உங்களுக்கு கட் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கம் போட்டிருக்கோம். ஓகே, நல்ல சிசராக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும், நீட் ஃபினிஷிங் வரும். இதில் பிசுறு தெரிஞ்சுன்னா நீட் ஃபினிஷிங் இருக்காது. உங்களுக்கு கிளாத்தில் இருந்தே கரெக்டாக இதை அப்படியே கட் பண்ண முடிஞ்சால் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. லாஸ்ட்டில் வர ஒரு வேலை மிச்சம் உங்களுக்கு. ஓகே, இந்த பேச்சஸை நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். டெய்லர்ஸ் கடையிலையும் நீங்கள் கேட்டு அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். ஓகே, என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ஒவ்வொரு பேச்சஸாக ரெடி பண்ணி ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு பேச்சஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு ஆல்பம் போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டெய்லர் கடையில் போய் கேட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அவங்க என்ன மாடல் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த கிளாத்து தெரியாமல் பிசுறு இல்லாமல் இப்படி தெரியுதா உங்களுக்கு? இந்த கிளாத் எதுவுமே தெரியாமல் ஓகே பிசுறு இல்லாமல் இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி எல்லா பேச்சஸுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் பற்றி வச்சு இதை கட் பண்ணும்போது கிளாத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேயா, கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க. ஓகே, நான் கட் ஒர்க் சொல்லி தந்திருக்கேன்ல அதை போல். ஓகே, அடியில் கிளாத் வச்சு அது ஒத்தி ஒத்தி கொடுங்க, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்படி மெதுவாக பண்ணுங்க, எப்பவுமே ஸ்பீடாக பண்ணக்கூடாது. கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு எல்லாமே மெதுவாக பண்ணுங்க. மெதுவாக பண்ணால் தான் நீட் ஃபினிஷிங் நமக்கு வரும். மேக்ஸிமம் நீங்கள் லாஸ்ட்டு செயின் ஸ்டிச் 2 கொடுக்க சொன்னதில்ல, அது வந்து ஜரிலே போட்டு மேக்ஸிமம் பாருங்கள். முடியாத இதுக்கு நீங்கள் அதே கிளாத்தில் அதே துணி இந்த ஏதாவது சில்க் த்ரெட்டில் பண்ணுங்க. ஓகே, ஆனால் ஜரியில் போடுறது தான் நல்லாயிருக்கும். ஓகே, சீக்கிரம் கட் ஆகாது. நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது, கட் ஒர்க்னால் இந்த பத்தி வச்சு பண்ணும்போது. ஓகே, இல்லை நீங்கள் பேஸ்ட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சிசர் வச்சோ கட்டர் வச்சோ கட் பண்ணி எடுக்கிறோன்னா நீங்கள் சில்க் த்ரெட் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ அந்த கனல் அதில் படம் இல்லை, ஸோ நீங்கள் ஊதி கொடுத்துக்கோங்க. ஓகே,
குழந்தைங்க கிட்ட வச்சு நீங்கள் பற்றி வச்சு நெருப்பு காமிச்சு பண்ணாதீங்க. குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் அவங்களும் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியாது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ தனியாக குழந்தைங்க இல்லாமல் இருக்கும்போது இல்லை குழந்தைங்க தூங்கும்போது நீங்கள் இந்த கட் ஒர்க்கெல்லாம் அதாவது பற்றி வச்சு பண்ணுறது. இப்போது பற்றி வச்சு முடிச்சிட்டேன். ஓகே, பற்றி வச்சு இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேயும் அந்த செயினோட ஒட்டி நம்ம கரெக்டாக பண்ணணும். நான் 2 மெத்தடில் உங்களுக்கு இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துட்டேன். ஒன்று கட்ரு வச்சு கட் பண்ணுறது, இன்னொன்று பற்றி வச்சு கட் பண்ணுறது. ஓகேயா, இது திலகம் ஷேப்பில் உள்ள பேட்ச். உங்களுக்கு வேறு பேச்சஸ் வேணுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா, இப்போ பேச்சஸை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேயா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது வந்து பேட்ச்சு. ஓகேயா, இதில் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் நோட்டில் இப்போ சொல்லித்தரேன். நிறைய மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஓகே, இதை நம்ம 3Dயாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேயா, எப்படி பண்ணணும்னு. இது பேட்ச்சு. 3Dனா ஒரு தீமாக பண்ணுறது தான் நமக்கு 3D ஒர்க். ஓகே, இதையே ஒரு ஃப்ளவராக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 3D ஒர்க்கு. ஓகே, இப்படி சென்டரில் நம்ம ஒரு ஸ்டோன் ஏதாவது ஒட்டிட்டு இப்படி ஃப்ளவர் போலையும் நம்ம பண்ணலாம். ஓகேயா, இதையே வேறு இதுக்கு மேலே இப்படி வச்சு, ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதை இந்த கிராஸில் இன்னும் ஒன்று கூட வேணும். ஓகேயா, இப்படி வச்சோன்னா நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். ஓகே, இப்படியும் நம்ம மேலே மேலே அடிக்கியும் பண்ணலாம். ஓகே, இல்லை ஒத்தையாக நம்ம எங்கேயாவது வச்சோன்னா ஒரு லீஃப் போலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ளவருக்கு இடையில லீஃப் கொடுக்குறது போலையும் நம்ம இந்த பேச்சஸ் வச்சு பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே, நம்ம எப்படி வேணாலுமே இந்த பேச்சஸை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இனி உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு என்னன்னு கொடுக்குறேன். பேட்ச் ஒர்க்கு நான் வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டி நீங்கள் ஒரு பேட்ச் பண்ணுங்க. ஓகே, சுகர் பீடு, அப்புறமா 3mm பீடு, ஸ்டோன் செயின் எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே, அதை வச்சு ஒரு பேட்ச் பண்ணுங்கள். குந்தன் ஸ்டோன் வச்சும் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் நாட்டை சர்க்கிள்குள்ளேயோ இல்லைன்னா இந்த திலகம் ஷேப் இருக்குல்ல, இதுலையே நம்ம அந்த லோடிங் போல் பண்ணிவிட்டு, ஓகே, சில்க் த்ரெட் வச்சு இப்படி லோடிங் போல் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் நமக்கு பேட்ச் ஒர்க்கு பண்ணலாம். ஓகேயா, இந்த பேட்ச் ஒர்க்கு லீஃப் இருக்குல்ல, சின்ன லீஃபு, அது போலையும் இந்த திலகம் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க அதே கிளாத்தில். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற அதே கிளாத்தில் ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கார்னரில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டுங்க, இந்த கார்னரில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டுங்க, இந்த கார்னரில் இதை நீங்கள் குந்தன் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா 3mm பீடும் ஒட்டிக்கலாம். ஒட்டுறதில்ல 3mm பீடு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஒட்டிட்டு என்ன பண்ணணும்னா இப்படியே இருக்குல்ல, இப்படியே 2 லைனை நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இல்லை அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க, ஸ்டெம் ஸ்டிச்சோ எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி 4 கார்னர்ஸும்
இது வந்து ஜஸ்ட் ஐடியா தான், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள. ஓகே, இது நான் ஜஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். ஓகே, இப்போது இங்கேயும் ஒரு ஸ்டோன் சென்டரில். ஓகே, ஒட்டிட்டு என்ன பண்ணுங்கள், அங்கங்கே ஒவ்வொரு சுகர் பீடு கொடுத்துக்கோங்க. அங்கங்கேயே கொடுத்துக்கோங்க. ஓகே, இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோனு இல்லை பீடு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களா, அதை சுற்றி ஒவ்வொரு சுகர் பீடு, ஒவ்வொரு சுகர் பீடில் அதை சுற்றி ஒரு ரவுண்டு சுகர் பீடு. ஓகே, இங்கேயும் ஒரு ரவுண்டு சுகர் பீடு, இங்கேயும் ஒரு ரவுண்டு சுகர் பீடு, இங்கேயும் ஒரு ரவுண்டு சுகர் பீடு, இங்கேயும் ஒரு ரவுண்டு சுகர் பீடு. அப்புறமா அங்கங்கே ஒவ்வொரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்போது இது ஒரு பேட்ச் ஒர்க் ஆகும். ஓகே, இது ஒன்று பண்ணுங்க. திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன், திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஒட்டிப்போம். ஓகே, ஒட்டிட்டு அதை சுற்றிலும் ஒரு லைன் போட்டுட்டு ஃபெதர் பண்ணுவோம்ல, நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு பண்ணுவோம்ல, சேம் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இதில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சுற்றி 2 செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகே, சுற்றி 2 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் சுகர் பீடு வச்சும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் ஸ்டெயின் வச்சும் டெக்கரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதையும் நீங்கள் பேட்சஸாக ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு பேட்ச்சு, திரும்ப இது ஒரு பேட்ச்சு. இதில் நீங்கள் ஃபுல்லாக ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் 2 லைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது ஒரு பேட்ச். ஓகே, இப்படி 2 பேட்ச் பண்ணுங்க. திரும்ப அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இல்லை ஹார்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஹார்ட் ஷேப் போட்டுட்டு, ஓகே, ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், சுற்றி 2 செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. உள்ளே என்ன பண்ணுங்கள், ஏதாவது பீடால் உங்களோட இனிஷியல், ஓகே, உங்களோட இனிஷியலை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதில் நீங்கள் ஒரு சுகர் பீட் கொடுங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் செயின் கொடுங்க, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் கொடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அங்கங்கே நீங்கள் ஸ்டோன், குந்தன் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா பீட்ஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேயா, இது உங்களோட இனிஷியல் போட்டு நீங்கள் பேட்ச் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி உங்களுக்கு தெரிஞ்சது போல் எப்படி வேணாலும் வெரைட்டியாக பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப் பண்ணும்போது இப்படி வரும். எல்லா ஷேப்புக்குமே கடைசியில் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் 2 செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். 2 செயின் ஸ்டிச் மேக்ஸிமம் ஜரி த்ரெட்டால் கொடுங்க, அதுதான் நல்லது. ஓகேயா, இல்லை உங்களுக்கு ஜரி த்ரெட் வேண்டாம், வெறும் த்ரெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்னா சில்க் த்ரெட் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேயா, இப்படி நீங்கள் பேட்சஸ் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.